அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து ஒரு கைப்பிடி அளவு இந்த மண்ணை வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் உங்க வாழ்க்கையே மாறுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவை திருச்செந்தூர் முருகர் பக்தர் அவங்க வீட்டுல வழிபாடு செய்து பல நன்மைகளை அவங்க அடைந்திருக்காங்க. அவங்க சொன்ன விஷயத்தை தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். திருச்செந்தூர் முருகனை நம்ம வழிபாடு செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போங்க. அஞ்சனத்தில் இருப்பவர் கூட நிரந்தர உண்மையை போதித்து மெய்யான பாதைக்கு வழிகாட்டுபவர் தான் குரு. தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதர் என பெயர் பெற்றவர் தான் முருகப்பெருமான். இப்ப ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மெய்ஞானத்தையும் இன்னபெரு நன்மைகளையும் அளிக்கும் நவகிரகங்களில் குரு பகவாக நம்மளுக்கு அம்சமா இருக்கிறவர் தான் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் தலத்துல இரண்டாவது குரு பகவானா நம்மளுக்கு அருள் புரிகிறார் நம்ம குரு பகவான். ஏன்னா திருச்செந்தூர் முருகரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு இரட்டிப்பு பலன் எப்பொழுதுமே கிடைக்கும். ஏன்னா முருகப்பெருமான் அங்க குரு பகவானாகவும் அமர்ந்து நம்மளுக்கு அருள் பாலித்துக்கிட்டு இருக்கிறார். எப்படி குரு பகவானா அமைந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாருன்னா, உங்களுக்கு தெரியும் சூரபத்மான இன்று வரை சம்ஹாரம் பண்ற நிகழ்ச்சி திருச்செந்தூர்ல நடைபெறுது. அப்படி நடைபெறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா திருச்செந்தூருக்கு சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு சிவபெருமான் தான் முருகப்பெருமானை திருச்செந்தூருக்கு அனுப்பி வைக்கிறார். அப்ப அந்த போர்ல சூரபத்மனை வதம் பண்றதுக்கு ஆலோசனையா இருந்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் முருகப்பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறாரு. அப்ப அந்த போர்ல முருகப்பெருமான் ஜெயிச்சதுக்கு காரணம் நம்மளுடைய குரு பகவான். அதனால முருகப்பெருமான் சொல்றார், நீ எனக்கு இவ்வளோ பல ஆலோசனைகளை இந்த போர்ல புரிந்தனால எனக்கு நிகரா நீயும் திருச்செந்தூர்ல அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லி இன்று வரை பாத்தீங்கன்னா அந்த தலம் 2 பேரும் நம்ம அவரை போய் வழிபாடு செய்யல இரட்டிப்பு பலன் இன்று வரை நம்மளுக்கு கிடைக்குங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நீங்க திருச்செந்தூர்ல போய் நாளிக்கிணறுல நீராடிட்டு கடல்ல நீராடிட்டு தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பல சிறப்புகள் இருக்குங்க. நீங்க ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஒரு பிடி கைப்பிடி மண் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது பக்தர் ஒருவர் முருகப்பெருமானுடைய பக்தர் திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு செய்துட்டு அந்த சன்னதியில நீங்க எங்க வேணாலும் கடற்கரையிலையும் எடுத்துட்டு வரலாங்க. இல்ல முருகப்பெருமான் கோபுரம் இருக்கு இல்லையா, அங்க கூட நீங்க மண்ணை எடுத்துட்டு எங்க வேணாலும் திருச்செந்தூர்ல மண் அந்த கோயிலை சுத்தி எடுத்துட்டு உங்க வீட்டுல ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சு நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் முருகரை நினைத்து உங்களுடைய எந்த வேண்டுதலா இருந்தாலும் கட்டாயம் நிறைவேறுங்க. ஏன்னா படிப்பு விஷயத்திற்கு நீங்க திருச்செந்தூர் முருகரை கட்டாயம் வழிபாடு செய்யலாம். திருமண தடைக்கு, குழந்தை பேருக்கு, அதே போல வீட்டுல எந்த நல்ல விஷயங்கள் நடக்கணும் எதுவாக இருந்தாலும் திருச்செந்தூர் முருகரை நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்து நீங்க அவரை வழிபாடு செய்ய செல்லும் பொழுது இந்த மண்ணை எடுத்துட்டு உங்க வீட்டுல அதை திருச்செந்தூர் முருகரா நினைத்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அந்த பக்தர் அப்படிதான் அவங்களுக்கு ஒரு பக்தர் சொல்லி இன்று வரை அவங்க வீட்டுல இந்த வழிபாடு செய்துகிட்டு இருக்காங்களாம். நீங்களும் மறக்காம திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த முறையில இந்த மண்ணை எடுத்துட்டு முடிச்சாக வைத்து வழிபாடு செய்யுங்க. எப்ப எல்லாம் நீங்க போறீங்களோ அப்ப எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இதுக்கு முதல்ல எடுத்துட்டு வரீங்களா அந்த மண்ணு உங்க வீடை சுத்தி நீங்க போட்டுட்டு ஒவ்வொரு முறையும் எடுத்துட்டு முருகப்பெருமானா நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல நல்லது மட்டும் தாங்க நடக்கும். ஏன்னா முருகப்பெருமானே நம்ம வீட்டுல அமர்ந்து அருள் புரியறதுக்கான முக்கியமான விஷயம் இது. ஏன்னா எப்போதுமே நம்ம முருகப்பெருமான திருவுருவ படத்துல பார்த்து வழிபாடு செய்வோம். ஆனா அவர் சன்னதி மண்ணை எடுத்துட்டு வழிபாடு செய்யல, அவரே நம்ம வீட்டுல குடி இருக்கிறாரு அப்படின்னு நினைத்து நம்ம வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.